தாய்ப்பால் குடுக்குறது வந்து இயற்கையா எல்லா லேடீஸ்க்கும் வந்துரும். அவங்க வந்து நேச்சுரலா தேர் மென்ட் டு லேர்ன் இட் அண்ட் தேர் மென்ட் டு டூ இட் பை தெம்செல்வ்ஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் அண்ட் அவங்க வீட்ல வந்து அது ஃபர்ஸ்ட் பேபியா இருக்குன்னா, அந்த மதரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அந்த பாட்டியும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அது மேபி ஒரு ப்ரீ டேர்ம் பேபியா இருக்கலாம், இல்ல ரொம்ப பிக் பேபியா இருக்கலாம். மதர் அதை ஹேண்டில் பண்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டைம்ல அந்த கூட இருக்க டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், சப்போர்ட்டிவா இருக்கணும். அப்பதான் அவங்களால வந்து நல்ல பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ண முடியும். ஒரு சில மதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா அவங்களுக்கு வந்து அழகா ஹோல்ட் பண்ணுவாங்க, அழகா பேபிக்கு ஃபீட் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி செகண்ட் டைம் டெலிவரி ஆகும் போதெல்லாம் அவங்க ஈஸியா ஃபீட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க அக்காக்கோ இல்ல உங்க தங்கச்சிக்கோ ஆல்ரெடி வந்து பேபி பிறந்திருக்கு அண்ட் யூ ஹவ் ஆல்ரெடி ஹேண்டில் த பேபினா, தென் யூ ஹாவ் குட் கான்ஃபிடன்ஸ் இன் ஹேண்ட்லிங் யுவர் பேபி, ரைட்? பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஈஸி ஜாப் கிடையாது. Lot of support is needed from home as well as from the hospital during this time. Thank you.